எத்தியோப்பியா பயணத்தை முடித்துவிட்டு பிரதமர் மோடி ஓமன் சென்றார். மஸ்கட் ஏர்போர்ட்டில் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓமன் நீடித்த நட்புறவையும் ஆழமான வரலாற்று தொடர்புகளையும் கொண்ட நாடு. எனது ஓமன் வருகை ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகளை ஆராயவும் கூட்டாண்மைக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கவும் வாய்ப்பளிக்கும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஓமன் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான துணை பிரதமர் சையத் ஷிஹாப் பின் தாரிக் அல் சயீத் ஏற்பாடு செய்த இரவு விருந்தில் பங்கேற்றார். புவி வெப்பமயமாதல் தடுப்பு நடவடிக்கையில் தமிழகத்தை ஐநாவே பாராட்டியுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக தரும் அழுத்தத்தினாலேயே திமுக மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்த உத்தேசித்துள்ளதை வரவேற்கிறேன். இருப்பினும் அதன் பெயர் மாற்றமின்றி தொடர மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். இருமொழி கொள்கையை பாதிக்கும் நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் அமைக்க திமுக அரசு வழி ஏற்படுத்திவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற பொதுமக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எதிர்ப்பு தெரிவித்தது முதல்வர் ஸ்டாலின் தான். நீதிக்கு தலைவணங்காத திமுக ஆட்சி தூக்கி எறிய வேண்டிய ஆட்சி என நயினார் நாகேந்திரன் கூறினார். ஆசிரியர் தேர்வு வாரியம் முறையாக தேர்வுகளை நடத்துவதில்லை. அரசு தேர்வுகளை கூட முறையாக நடத்தும் திராணியற்ற திமுக அரசுக்கு கல்விக்கு விழா எடுப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் யாருக்கும் அடிமையும் இல்லை, ஜால்ரா அடிப்பவனும் இல்லை. நான் பிரதமர் மோடியின் தீவிர விசுவாசி. சினிமா நடிகருக்காக அரசு பதவியை ராஜினாமா செய்யவில்லை என அண்ணாமலை கூறினார். 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக கண்டிப்பாக பிரச்சாரம் செய்வேன் என மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் கூறினார். அரசு பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்து பலியான மாணவன் மோஹித்தின் தந்தை சரத்குமாருக்கு அரசு பணிக்கான ஆணையும் 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகையையும் அமைச்சர் நாசர், திருவள்ளூர் கலெக்டர் பிரதாப் ஆகியோர் வழங்கினர். RSS தலைவர் மோகன் பகவத் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினார். மக்கள் நலன் சார்ந்து மன்னன் செயல்பட வேண்டும். குடிமக்களை பாதுகாப்பதே ஒரு அரசனின் உயரிய கடமை என ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு விசாரணையின் போது மனுஸ்மிருதியை சுட்டிக்காட்டி நீதிபதி சுவாமிநாதன் கருத்து தெரிவித்தார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டி பனிமூட்டம் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 2026 தேர்தலில் தாவிக தலைவர் விஜயால் எந்த தாக்கமும் ஏற்படாது. அவரை பார்க்கக்கூடும் கூட்டமெல்லாம் ஓட்டுகளாக மாறாது. விஜயை கிறிஸ்தவ மிஷனரிகள் இயக்குகின்றன என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். தமிழக காவல்துறையில் உருவாக்கப்பட்டுள்ள 3 புதிய சப்டிவிஷன் மற்றும் 10 புதிய காவல் நிலையங்களை முதல்வர் ஸ்டாலின் வரும் 22ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். தஞ்சை பெரிய கோயிலில் மார்கழி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தை வஞ்சிக்கவே 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டதாக குற்றம் சாட்டிய திமுக MP கனிமொழி, இது வளர்ச்சி பாரதமில்லை, விபரீத பாரதம் என விமர்சித்தார். நாடு முழுவதிலும் உள்ள 10.13 லட்சம் அரசு பள்ளிகளில் 5149 பள்ளிகளில் மாணவர்களே இல்லை. இதில் 70% பள்ளிகள் தெலுங்கானா, மேற்கு வங்க மாநிலங்களில் உள்ளதாக மத்திய அரசு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். ஓட்டுச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சாய்வு தளம் அமைக்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதால் பொது இடங்களில் புறாக்களுக்கு உணவளிக்க தடை விதித்து கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. முன்னாள் பிரதமர் நேருவின் ஆவணங்கள் சோனியாவிடம் உள்ளது. அவை தனிப்பட்ட சொத்து அல்ல. அவற்றை சோனியா ஒப்படைக்க வேண்டுமென மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க வலியுறுத்தி டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் நோக்கி பலர் பேரணியாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தூதரகத்துக்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது. தீர்ப்புகள் வழங்கும்போது நீதிபதிகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்துள்ளார். இந்திய மக்களின் சார்பாக உங்கள் முன் நிற்பது எனக்கு கிடைத்த பாக்கியம். இங்கிருப்பது நான் என் வீட்டில் இருப்பது போல் உணர்கிறேன் என எத்தியோப்பியா பார்லியில் பிரதமர் மோடி பேசினார்.
வேலூர் ஸ்ரீபுரம் நாராயணிபுர் கோவிலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்தார். சக்தி அம்மாவிடம் ஆசி பெற்றார். கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தியான மண்டபத்தை திறந்து வைத்து மரங்களை நட்டார். இந்தியாவுக்கு வழிகாட்டும் நிலையில் தமிழகம் இருக்கிறது. நாட்டிற்கே வழிகாட்டி இருக்கிறது. அதுபோல இந்த காலநிலை மாற்ற சவால்களையும் எதிர்த்து தமிழகம் போராடும், வெல்லும் என முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். கடந்த 4 ஆண்டுகளில் பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு கேட்ட நிதியில் 17% நிதியை மட்டுமே மத்திய அரசு அளித்துள்ளது. ரூபாய் 24,670 கோடி நிதி கேட்டதில் ரூபாய் 4,130 கோடியை மட்டுமே கொடுத்துள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொது போக்குவரத்தின் பயன்பாடு குறைவதால் போக்குவரத்து நெரிசல், காற்று மாசு அதிகரிக்கிறது. மக்கள் அதிக அளவில் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். தமிழகத்தின் வளர்ச்சி அரசுக்கு ஒரு கண் என்றால் சுற்றுச்சூழலும் மற்றொரு கண் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். இவ்வளவு குனிந்து கும்பிடு போடும் உங்களது கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயர் எதற்கு என முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். கிராமப்புற ஏழை மக்களின் வயிற்றிலேயே அடிக்கும் திட்டம் குறித்து எதிர்க்கட்சியான அதிமுகவின் நிலைப்பாடு என்னவென்றும் ஸ்டாலின் கேட்டுள்ளார். திருப்பூரில் குடியிருக்கும் இடத்தில் அரசு குப்பை கிடங்கு அமைப்பது அராஜகமானது. கிராமத்தின் நலனுக்காக போராடிய மக்களின் மீது தடியடி நடத்தி அவர்களை குண்டுகட்டாக கைது செய்வதுதான் திமுக அரசின் சமூக நீதியா என நயினாள் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று அளித்த வாக்குறுதி நினைவிருக்கிறதா? முன்பு போல 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் செய்ய முடியாது என்ற கவலையா என முதல்வர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றாத விவகாரத்தில் முருகானந்தம், ஏடிஜிபி டேவிட்சன், தேவாசீர்வாதம் ஆகியோர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்காக காணொலி மூலம் ஹைகோர்ட் மதுரை கிளையில் ஆஜராகினர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எந்த உள்நோக்கத்துடனும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கவில்லை. ஏற்கனவே உள்ள உத்தரவுகளின் அடிப்படையில்தான் தடை உத்தரவு பிறப்பித்ததாக திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் ஹைகோர்ட் மதுரை கிளையில் காணொலி மூலம் ஆஜரான தலைமை செயலாளர் முருகானந்தம் விளக்கம் அளித்தார். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கின் 4ஆம் நாள் விசாரணையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் மதுரை கிளை விசாரணையை நாளை ஒத்திவைத்துள்ளது. பல மாதங்களுக்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணியோ அவரது தரப்பினரோ கட்சியின் சின்னம் பெயரை பயன்படுத்தக்கூடாது என மீண்டும் தெரிவித்து தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டியளித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு சமூக நீதி பிரச்சினை. சாதியை வைத்துதான் நூற்றாண்டுகளாக அடக்குமுறை நடந்தது. அதை சரி செய்ய வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி 7 மடங்கு அதிகரித்துள்ளது. உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை 47% அளவிற்கு உயர்ந்துள்ளது என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். ஈரோட்டில் தாவேக தலைவர் விஜய் பேசக்கூடிய இடத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட்டுள்ளது. போலீசார் தெரிவித்த பணிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். யாரும் கற்பனையில் வாழக்கூடாது என்று கூறிய செங்கோட்டையன் தான் கற்பனையில் வாழ்ந்து வருகிறார் என அமைச்சர் சுவாமிநாதன் விமர்சித்துள்ளார். ஈரோடு விஜயமங்கலத்தில் நாளை விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் 80% நிறைவு பெற்றுள்ளது. மக்கள் சந்திப்பு நடைபெறும் பகுதியில் பேனர்கள், தாவிக்க கொடிகள், மருத்துவ வசதி, குடிநீர் தொட்டிகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிதி பகிர்வின் மூலம் குறைந்த ஒதுக்கீட்டை பெற்றுக் கொண்டிருக்கும் தமிழகத்திற்கு விக்சித் பாரத் சட்ட முன்வடிவு வெந்த பொன்னில் வேல் பாய்ச்சுவது போல் அமைந்துள்ளதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தின் நோக்கத்தை சிதைத்து கோடிக்கணக்கான ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கும் திட்டம் மன்னிக்க முடியாத துரோக செயல் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரம் தேவையில்லாத பிரச்சினை. தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமையுடன் தான் இருக்கிறார்கள். இதில் ஆதாயம் தேட பாஜகவும் திமுகவும் முயல்கின்றன என தவிக நிர்வாகி அருண்ராஜ் கூறினார். ஓபிஎஸ் தினகரன் இணைப்பை டில்லி தலைமை பார்த்துக் கொள்ளும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் உண்மை வென்றுள்ளது. தீர்ப்பை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் என காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரிவித்துள்ளார். காந்தி பெயரை அழித்துவிட்டு புதிய சட்டம் செயல்படுத்துவோம் என்பது காந்தியை கொலை செய்ததை விட கொடிய செயல் என்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம். காந்தி மீது அவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பு, காழ்ப்புணர்வு என்பதை இந்த ஒரு செயலே அம்பலப்படுத்துவதாக கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 34 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்வில் நடந்த வன்முறைக்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவியிலிருந்து அரூப் பிஸ்வாஸ் விலகிய நிலையில் கூடுதல் பொறுப்பாக மேற்குவங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக மம்தா பானர்ஜி இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் கடற்கரை துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்கள் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என கூறியுள்ளார். சென்னை ஐஐடி உட்பட இந்தியாவின் 4 முக்கிய கல்வி மையங்களில் ஏஐ மையங்களை மேம்படுத்த கூகுள் நிறுவனம் 72 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளது.
அதிமுக தரும் அழுத்தத்தினாலேயே திமுக மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 5 ஆண்டு கால தமிழகத்தில் 7000த்திற்கும் அதிகமான கொலைகள் நடந்திருக்கின்றன. இந்த ஆட்சியை மக்கள் எப்படி அங்கீகரிப்பார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். தினமும் 6000 பேர் சிகிச்சைக்காக வரும் சேலம் அரசு மருத்துவமனையில் 2 வாரங்களாக குடிநீர் வசதி இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காமல் அவல நிலையில் வைத்திருக்கிறது திமுக அரசு என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவிற்கு ஒரே எதிரி திமுக தான். 13 ஆண்டு காலம் ஆட்சியிலிருந்து கருணாநிதியை அப்புறப்படுத்திய கட்சி அதிமுக என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார். திமுக ஓட்டுவது களவாணிக்கார், கருணாநிதி, ஸ்டாலின், அவரது மகன் ஓட்டுவது திருட்டுக்கார். ஆனால் அதிமுக என்பது பாண்டியன் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியில் ஏறினால் கோட்டைக்குத்தான் நேராக சென்றடைவார்கள் என்று திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்தார். திமுக துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். கலெக்டர்களிடம் அனுமதி பெறாமல் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தக்கூடாது போன்ற 2026ஆம் ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. நிலுவையில் உள்ள அன்புமணி மீதான ஊழல் வழக்கோடு கட்சியின் சின்னம், தலைவர் சம்பந்தமான விஷயத்தில் அன்புமணி நடவடிக்கைகளையும் மோசடி வேலைகளையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாநகராட்சியில் நடந்த 200 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேட்டை அடுத்து மேயர் மற்றும் மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ள நிலையில் மதுரை மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுக்கோட்டையில் ஜனவரி 2வது வாரத்தில் நடைபெறும் நயினார் நாகேந்திரனின் பரப்புரை நிறைவு நிகழ்ச்சிக்கு பிரதமர் மோடி அல்லது அமித்ஷா பங்கேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதற்காக 59 ஏக்கர் பரப்பளவில் பொதுக்கூட்ட திடலும் அருகில் ஹெலிகாப்டர் தளமும் தயாராகிறது. இந்த மாதம் இறுதியில் சேலம் தலைவாசலில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கு முன்னோட்டமாக தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் 22 பேர் கலந்து கொண்ட நிர்வாகக் குழு கூட்டம் நடந்தது. ஈரோட்டில் நாளை தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நடைபெறுவதால் துடுப்பதி, விஜயமங்கலம், சீனாபுரம், சிப்காட்டில் உள்ள 8 டாஸ்மாக் கடைகளை மாலை 4 மணி வரை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் செந்தில் பாலாஜி தனது தொகுதியை மாற்றி கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட வியூகங்களை வகுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எத்தியோப்பியாவில் நடந்த நிகழ்ச்சியில் மோடியை கௌரவிக்கும் வகையில் அளிக்கப்பட்ட இரவு விருந்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. பாடல் ஒலித்ததும் பிரதமர் மோடி கைத்தட்டி உற்சாகத்துடன் கண்டுகளித்தார். திமுக மக்கள் விரோத ஆட்சி என்று உணர்ந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக உள்ள அனைவரும் அதிமுக, பிஜேபி கூட்டணிக்கு வர வேண்டும் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் தெரிவித்தார். திமுக அரசு எதற்கெடுத்தாலும் நீதிமன்றம் செல்வது, மொழியை பற்றி பேசுவது, கேந்திர வித்யாலயா, நவோதயா பள்ளியை வேண்டாம் என சொல்லி மக்களை மடைமாற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திருவள்ளூரில் அரசு பள்ளி சுவர் இடிந்து மாணவன் பலியான விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார். இன்று தமிழகம் வரும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வேலூர் தங்கக்கோயிலில் உள்ள வெள்ளி விநாயகரை வழிபடுகிறார். மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகிய தெய்வங்களை வழிபடும் அவர் வைபவ லட்சுமிக்கு பூஜைகள் செய்கிறார். தொடர்ந்து கோயில் வளாகத்தில் மரக்கன்றுகளை நடுகிறார். அடுத்த ஆண்டு காற்று மாசு ஏற்படலாம் என்பதால் முன்கூட்டியே டெல்லி அரசு திட்டமிட வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளை 3 மாதங்கள் மூடுவது குறித்து அரசு பதிலளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசு காரணமாக அலுவலகங்களுக்கு 50% பேர் மட்டுமே வர வேண்டும், மற்றவர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வரும் 22ஆம் தேதி தமிழகம் வருகிறார். சென்னை வரும் அவர் தொகுதி பங்கீடு, கூட்டணி விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்துவதுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் சந்திக்கிறார். 2014ஆம் ஆண்டு முதல் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் ஊடுருவியவர்கள் 23,926 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கதேச எல்லையில்தான் ஊடுருவல் அதிகம் எனவும் சீன எல்லையில் எந்த ஊடுருவல் முயற்சியும் நடக்கவில்லை எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் வசிக்கும் பெங்களூரைச் சேர்ந்த சுகாஷ் என்பவருக்கும் பெங்களூரில் உள்ள மேக்னா என்ற பெண்ணுக்கும் ஆன்லைனில் நிச்சயதார்த்தம் நடந்தது. சுகாஷுக்கு விடுமுறை கிடைக்காததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வேலூர் தங்க கோயிலில் தரிசனம் செய்வதற்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு வேலூர் வந்தார். அவரை கவர்னர் ரவி, மத்திய அமைச்சர் எல் முருகன், அமைச்சர் காந்தி வரவேற்றனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மகாதீபம் ஏற்றி அண்ணாமலையார் மலை உச்சியில் பக்தர்கள் மலை மேல் ஏறியதற்கு
பிராய்ச்சித்தமாக அபிஷேகம் மற்றும் பரிகார பூஜை நடந்தது. கேரள மாநிலம் அச்சன் கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவிலில் மண்டல பூஜைக்கான கொடியேற்றம் தந்திரி கண்டரரு மோகனரு மேல்சாந்தி அனிஸ் நம்பூதிரி தலைமையில் கோலாகலமாக நடந்தது. மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று முதல் சுப்பிரபாத சேவைக்கு பதிலாக ஆண்டாள் தாயார் எழுதிய திருப்பாவை பாசுர பாராயணம் தொடங்கப்படுகிறது. ஆண்டாள் பாசுரங்கள் ஏழுமலையான் சபரிமலையில் இதுவரை 27 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம்போர்ட் தெரிவித்துள்ளது. மண்டல பூஜைக்காக ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் வருகை இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி கண்டோன்மெண்ட் ஐயப்பன் கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஐயப்பன் பள்ளி வேட்டை வைபவம் விமரிசையாக நடந்தது. வண்ணப் பொடிகளை உடலில் பூசிக்கொண்டு ஐயப்ப பக்தர்கள் சரணகோஷம் எழுப்பியபடி ஆடி பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள விஜயமங்கலம் சுங்கச்சாவடி பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக ஈரோடு, கோவை, நீலகிரி மற்றும் திருப்பூர் ஆகிய 4 மாவட்ட காவல்துறையினர் குவிந்துள்ளனர். ராமநாதபுரம் மலையான்குடிப்பு கிராமத்தில் உள்ள விநாயகர் கோயிலின் 30 ஆண்டு பழமையான வேப்ப மரத்திலிருந்து திடீரென பால் வடிந்தது. அப்பகுதி மக்கள் பக்தியுடன் மரத்தை வழிபட்டனர். அரசியல் பணபலத்தை வைத்துக் கொண்டு மணல் மற்றும் கனிமவள கொள்ளை கும்பல் மாஃபியா போல் செயல்படுகிறது. இதை தடுப்பது அந்தந்த மாவட்ட கலெக்டர்களின் பொறுப்பு என கனிமவள கொள்ளை தொடர்பான வழக்கு விசாரணையில் சென்னை ஹைகோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது. குன்னூர் அந்தோணியர் பள்ளி HM கண்மூடித்தனமாக அடித்ததில் காயமடைந்த மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். வகுப்பாசிரியர் சொல்லை கேட்காததால் கண்டித்ததாக கூறிய தலைமை ஆசிரியர் தாமஸ் செல்வம் டிரான்ஸ்பர் ஆகி செல்வதாகவும் தெரிவித்தார். 22 குழந்தைகளின் உயிரை பறித்து கோல்ட்ரெப் இருமல் மருந்து விநியோகம் செய்ததாக இந்திரா ஏஜென்சிஸ் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்த தமிழக அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் தண்ணீர் நிரம்பி அருகில் உள்ள பழஞ்சூர் கிராமத்தில் புகுந்தது. இதனால் அங்கு மக்கள் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏரி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பென்ஷன் திட்டங்கள் தொடர்பான குழுவின் இடைக்கால அறிக்கை தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, மகேஷ் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் நடந்த தாவேக மாநாட்டிற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரை கண்டுபிடித்த 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். ராமநாதபுரத்தில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. அரண்மனை, புதிய பேருந்து நிலையம், பாரதி நகர், கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்கிறது. போரூர், பூந்தமல்லி இடையிலான வழித்தடத்தில் உள்ள 10 ரயில் நிலையங்களில் ஆளுயர நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தண்டவாளத்தில் தவறி விடுவதை தவிர்க்கும் வகையில் தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட இடங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும். வனப்பகுதிக்குள் வீடியோ எடுக்கவும் ட்ரோன் பறக்கவிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றாலம் மெயினருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் டூரிஸ்டுகள், ஐயப்ப பக்தர்கள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. திருத்தணி அருகே அரசு பள்ளியில் சுவரடைந்து மாணவன் பலியான சம்பவம் தொடர்பாக வட்டார கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் தலைமை ஆசிரியர் மீது ஆர்கேபேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அறிக்கை அளிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மே 20க்குள் அறிக்கை தர வேண்டும் என விசாரணை ஆணையத்திற்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் உத்தரவுக்கிணங்க கோவையில் இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு ஆட்சி மொழி சட்ட வாரம் கொண்டாடப்படும் என கலெக்டர் பவன்குமார் அறிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி சென்றனர். கிருஷ்ணகிரி அடுத்த அத்திக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மாரப்பா ராகி அறுவடை செய்து கொண்டிருந்த போது ராட்சச தேனீக்கள் தாக்கியதில் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். கோவை லூலுமால் பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புல்லட்டில் இருந்த ஹெல்மெட்டுக்குள் பதுங்கியிருந்த 4 அடி நீள நாகப்பாம்பை பாம்புபிடி வீரர் பத்திரமாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தார். பூவிருந்தவல்லி, போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் பாதை சிக்னலுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. சிக்னல் கட்டமைப்புக்கு ஒப்புதல் அளித்த நிலையில் ஓரிரு நாளில் வேகச் சான்றிதழ் பெறப்பட்டு ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விவசாய சங்க தலைவர் PR பாண்டியனை விடுதலை செய்யக்கோரி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் கரூர் பைபாஸ் சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை சந்தித்து அமைச்சர் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னை சூளையில் செயல்படும் ஹஜ் இல்லம் தனியார் அமைப்பால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நங்கநல்லூரில் முதல்வர் அடிக்கல் நாட்டிய ஹஜ் இல்லம்
தமிழக அரசின் சிறுபான்மை நலத்துறை சார்பில் புதிதாக கட்டப்படுகிறது என தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் தொடர்ந்து நிலவி வரும் கடுமையான பனிமூட்டம், மோசமான வானிலை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் புறப்பட இருந்த 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தங்கத்தின் விலை 400 ரூபாய் உயர்ந்து சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 11 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 222 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிங்கம்புணரி மேலூர் ரோட்டில் உள்ள ஆயில் மில் வளாகத்தில் மதமாற்ற பிரசங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்து அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் பாண்டிதுரை தலைமையில் பாரதிய ஜனதாவினர் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர். விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் இந்த வாரம் கொம்பு சிவி படம் ரிலீஸ் ஆகிறது. இதையடுத்து அவர் மித்ரன் ஹார் ஜவஹர் இயக்கும் புதிய படத்தில் நடிக்கிறார். மாதவனை வைத்து அதிர்ஷ்டசாலி என்ற படத்தை இயக்கினார் மித்ரன். நிதி பிரச்சனையால் இப்படம் கிடப்பில் உள்ளதால் சண்முக பாண்டியன் படவேளையை துவங்கிவிட்டார். தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் ஸ்ரீனிவாஸ் என்பவரது மனைவி லட்சுமி மது பழக்கத்திற்கு அடிமையாகி தான் பெற்ற குழந்தையே கணவருக்கு தெரியாமல் 2,04,000 ரூபாய்க்கு விற்றார். போலீசார் அவரை கைது செய்தனர். இந்தியாவை பிரிவினைவாதிகளை கொண்டு துண்டாக்குவோம் என்று வங்கதேச அரசியல் கட்சி தலைவர் பேசியது தொடர்பாக எச்சரிக்கை செய்வதற்கு அந்நாட்டு தூதருக்கு மத்திய அரசு சம்மன் அனுப்பியுள்ளது. உலகில் 600 பில்லியன் சொத்து மதிப்பை தாண்டிய முதல் தனிநபராக எலன் மஸ்க் உருவாகியுள்ளார். அவருடைய சொத்து மதிப்பு 58 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சுமார் 800 பில்லியன் மதிப்பில் பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட உள்ளதால் மஸ்கின் சொத்து மதிப்பு கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. டிவிகளிலும் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்கும் வகையில் புதிய டிவி செயலியை அறிமுகப்படுத்த உள்ளதாக மெட்டா நிறுவனர் மார்க் ஜூகர்பர்க் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக அமெரிக்காவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக கூறியுள்ளார். சிரியா, மாலி, புர்கினா பாசோ, நைஜர், தெற்கு சூடான், லாவோஸ், சியரா லியோன் ஆகிய 7 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் வர தடை விதித்து அந்நாட்டு அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். வெனிசுலாவில் அமெரிக்கா உருவாக்கிய எண்ணெய் வயல்களை ஒப்படைக்க வேண்டும் என்று அதிபர் டிரம்ப் கெடு விதித்துள்ளார். இஸ்ரேல் சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நேரில் சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 4வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2 போட்டிகளில் இந்தியாவும் 1 போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றுள்ளது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் 2வது பாடல் ஒரே பேரே வரலாறு வியாழன் மாலை 6:30க்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. சுரேஷ் ராஜகுமாரி இயக்கத்தில் விக்ரம் பிரபு, LK அக்ஷய்குமார், அனந்தா, அனிஷ்மா நடித்துள்ள சிறை படம் டிசம்பர் 25 ரிலீஸ் ஆகிறது. உண்மை சம்பவத்தை உருவாக்கியுள்ள இப்படத்தின் 2வது பாடலான மின்னுவட்டம் பூச்சி வெளியாகியுள்ளது. ஜஸ்டின் பிரபாகர் இசையில் யுவன் சங்கர் ராஜா பாடி பத்மஜா ஸ்ரீனிவாசன் பாடியுள்ளனர். கார்த்திக் நேதா பாடல் வரிகள் எழுதியுள்ளார். காதல் பாடலாக வெளிவந்துள்ளது. AI தொழில்நுட்பம் தொடர்பாக நடிகை ஸ்ரீலீலா வெளியிட்ட அறிக்கை. வலைதள பயன்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரையும் கைகூப்பி கேட்கிறேன். AI-யால் உருவாக்கப்பட்ட அபத்தமான விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டாம். தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. தொழில்நுட்ப வளர்ச்சி வாழ்க்கையை எளிமையாக்க வேண்டுமே தவிர சிக்கலாக்கக்கூடாது என்கிறார். அவதார் 3 ரிலீஸை முன்னிட்டு இப்பட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்குனர் ராஜமௌலியுடன் வீடியோவில் பேசினார். அப்போது ராஜமௌலியின் இந்திய படங்களின் பிலிம் செட்டை பார்வையிட விரும்புவதாகவும் அவரின் சினிமா பார்வையையும் பாராட்டினார். பாபி சிம்ஹா தற்போது தெலுங்கில் மெஹர் யாரமட்டி இயக்கும் புதிய படத்தில் நடிக்கிறார். நாயகியாக ஹெபா பட்டேல் நடிக்கிறார். இதன் படப்பிடிப்பு பூஜையுடன் துவங்கியது. பாபி கூறுகையில், ஒரு நடிகனாக எனக்கு இது சவாலான கதை. என் திரைவாழ்வில் ஒரு புதிய முயற்சி. சவாலான கதைக்களம் என்பதால் உடனடியாக ஒப்புக்கொண்டேன் என்றார். வெற்றிமாறன் இயக்கத்தில் அரசன் திரைப்படத்தில் நடித்து வரும் நடிகர் சிலம்பரசனின் அடுத்த படத்தை AR முருகதாஸ் இயக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் சார்பில் ஹோம் பவுண்ட் என்ற ஹிந்தி திரைப்படம் அடுத்த ஆண்டு ஆஸ்கர் விருதுக்காக அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த சர்வதேச படத்துக்கான ஆஸ்கர் விருது போட்டியில் ஹோம் பவுண்ட் உட்பட 15 திரைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. ரஜினியின் ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற காவாலா பாடல் போன்று ஜெயிலர் 2விலும் ஒரு குத்தாட்ட பாடல் உள்ளதாம். இதில் பாலிவுட் நடிகை நோரா பதேகி ஆடவுள்ளார். பல இந்தி படங்களில் இவர் கவர்ச்சி ஆட்டம் ஆடியுள்ளார். பாகுபலி படத்தில் மனோகரி பாடலுக்கும் ஆடினார். தற்போது காஞ்சனா 4இல் நடிக்கிறார். ரஜினி உணவு கட்டுப்பாடு மட்டுமின்றி ஆரோக்கியமான டயட்டையும் பின்பற்றுகிறார் என டாக்டர் பிரீத்தி மிருணாளினி தெரிவித்தார். வெள்ளை உணவுகளான சீனி, உப்பு, மைதா, அரிசி, பால், தயிர் அதிகமாக அவர் எடுத்துக் கொள்வதில்லை என்றார்.